வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களோடு பேசத் தொடங்குகிறேன். ஒவ்வொரு மலையாள படமும் மலையாள திரையுலகை அடுத்த கட்டத்துக்கு வசத்தி தூக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியாதான் இருக்கு. அதுதான் கேரள சினிமா உலகத்தினுடைய அபாரமான வளர்ச்சி. அதனாலதான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்கள்லையும் கேரள படத்துக்கு அப்படின்னாலே ஒரு கெத்து, ஒரு மரியாதை அப்படின்ட்டுலாம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில கேரள திரையுலகை பொறுத்தவரை ரேகா சித்திரம் அப்படிங்கிறது அடுத்த பாய்ச்சல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு த்ரில்லர் எடுக்கிறதுல, ஒரு லவ் எடுக்கிறதுல, ஒரு ஃபேமிலியை கொண்டு வரதுல கேரள சினிமா எப்போதுமே அடிச்சுக்கவே முடியாது. அந்தந்த ஜேனர்ல அவ்வளவு அழகா எடுத்துருவாங்க. ஆனா ஒரு ஜேனருக்குள்ளார சில பல விஷயங்களையும் கோர்த்து கொடுக்கிற அந்த ஜாலம் தான் கேரள சினிமாவினுடைய தனி புத்திசாலித்தனம் அப்படின்னே பாராட்டணும். அந்த வகையில வந்திருக்கிற ஒரு ஹாரர் மூவி தான், ஒரு த்ரில்லர் மூவி தான் ரேகா சித்திரம். 1985 வந்திருக்கிற காதோடு காதோரம் அப்படிங்கிற மம்முட்டி சாருடைய படம் நிறைய பேருக்கு மறக்கவே முடியாது. தமிழ் ரசிகர்களுக்கும் அந்த படம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அப்பெல்லாம் தமிழ் படம், மலையாள படத்தையே பார்க்கிற கேசட்டுகள் காலம் அது. அந்த படத்தை நிறைய பேர் பார்த்து பாராட்டியிருப்பாங்க. ஒரு பக்கம் அதை அப்படியே வச்சிருவோம். இன்னொரு பக்கத்துல இந்த படத்தினுடைய முதல் காட்சியிலேயே ஒரு வயதான 50 வயதுக்கு மேற்பட்ட ஒருத்தர் வீட்டில இருந்து கிளம்புறாரு கார்ல. அப்படி கார்ல கிளம்பும் போது டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டே இருக்காரு, சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காரு, ஃபுல் போதையில இருக்காரு. ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்ட சொல்றாரு. அங்க எந்த இடமுமே இல்லை, ஒரு வனாந்தரமா இருக்கு. அவர் இறங்கி போறாரு. நானும் வரட்டுமா, தனியா போறீங்களே அப்படின்னு டிரைவர் கேட்கிறாரு. நீ இங்கேயே இருடான்றாரு. அந்த இடத்துக்கு உள்ள போறாரு. ஒரு இடத்த பாக்குறாரு, கூர்ந்து கவனிக்கிறாரு. அந்த இடத்துல உட்கார்றாரு. அவருக்கு எய்தாப்ல ஃபேஸ்புக் இதை ஆன் பண்ணி வச்சிடறாரு, லைவ்ல போடுறாரு செல்போனை. அப்படியே லைவ்ல போட்டுட்டு அந்த இடத்துல உட்கார்றாரு. நான் இப்போ இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறது இருக்குல்ல, இது என் வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம். எனக்குள்ளார பல உணர்வுகளை மேலெழுப்பிய ஒரு இடம் இது. ஏன்னா நான் என் நண்பர்கள் அப்படின்னு பேரெல்லாம் சொல்றாரு. அவங்களோட சேர்ந்து இந்த இடத்துல தான் ஒரு பெண்ணை புதைத்தோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு பேரு, அதெல்லாம் கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா அப்படி ஒரு தவறை அன்னைக்கு செய்தோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு லைவ்ல போடுறாரு. அவரே தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்துடுறாரு. இந்த லைவான நியூஸு பெரிய பரபரப்பாகுது. இன்னைக்கு ஆன்லைன் ரம்மி மாதிரியான சூதாட்டத்தில் விளையாடி ஜெயிக்கிற, விளையாடி தோற்கிற, அதனால இப்படி விளையாடுறத தப்புன்னு சொல்லி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிற அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட தான் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. இதுக்கப்புறம் யார் அந்த பொண்ணு, ஏன் அவர் இப்படி செஞ்சாங்க, அவங்க கூட இருந்து இது மாதிரியான கொலையை செய்தவர்கள் யாருன்னு கதை போகும்போது தான் அந்த 1985 பரதன் சார் டைரக்ஷன்ல மம்முட்டி சார் நடித்த காதோடு காதோரம் அப்படிங்கிற அந்த படத்தினுடைய கனெக்டிவிட்டி இந்த இடத்துல இறக்குறாரு டைரக்டர். அப்படி இறக்கும்போது தி பிரீஸ்ட், மம்முட்டியை வைத்து பிரீஸ்ட் எடுத்தார் இல்லையா, அந்த டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதற்கு நடுவுலையே அந்த படத்துல மம்முட்டி வேலை தேடி கஷ்டப்பட்டுட்டு வருவாரு. அங்க ஒரு பாதிரியார் அடைக்கலம் தருவாரு. அந்த பாதிரியார் அடைக்கலம் தர அங்க இருக்கிற சரிதாவுக்கும் இவருக்கும் ஒரு காதல் ஏற்பட அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றத அந்த காதோடு காதோரம்ங்கிற ஒரு அட்டகாசமான ஒரு ஃபீல் குட் மூவி. அந்த படத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தான் டைரக்டருடைய புத்திசாலித்தனம். அந்த ஒரு பாட்டு ஒன்று, அது ஸ்டேஜ் பாட்டு. அந்த ஸ்டேஜ் பாட்டில் மம்முட்டி கூட ஒரு 5-6 பாதிரியா பெண்கள் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு பெண் யாரு, அவ தான் ரேகா. அதற்கு அடுத்தாப்புல இன்னொரு படம் வந்தது. ஸ்ரீனிவாஸ் கதாசிரியர், வசனகர்த்தா, காமெடியன்னு பல கோணங்கள்ல இருந்த அவரு எடுத்த ஒரு படம். அந்த படத்துல மம்முட்டியினுடைய ரசிகையாக ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க. மம்முட்டியோட ரசிகை, மம்முட்டி சார் ரசிகன்னு சொல்லி. இந்த படத்தினுடைய அந்த சிஸ்டரையும் அந்த மம்முட்டி ரசிகையையும் ஒன்னா சேர்த்து ஒரு புதுசா ஒன்று உருவாக்குனது தான் இந்த ரேகா சித்திரம். இந்த ரேகா சித்திரம் படத்தினுடைய ஒவ்வொரு காட்சிகளும் நம்மளை திகைக்க வச்சுக்கிட்டே இருக்கும், மிரட்டி எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த போலீஸ் அதிகாரி டிராவல் பண்றதோட நோக்கி நம்மளும் பின்னோக்கி போய்கிட்டே இருப்போம், அப்படியே பின்னாடியே போயிட்டே இருப்போம். அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு த்ரில்லர் மூவி ரேகா சித்திரம். கேரளாவில் மிகப்பெரிய வசூலை குவித்த படம் இது. இந்த படத்துல மம்முட்டி வருவாரு.
அதே போல டைரக்டர் பரதன் சார் வருவாரு. பரதன் சார் கிட்ட உதவியாளராக இருந்து பின்னாளில் மிகப்பெரிய டைரக்டர், நம்ம தமிழ்ல பிரசாந்தையும் ஷாலினியையும் வச்சுக்கிட்டு பிரியாத வர வேண்டும்லாம் படம் எடுத்தார் இல்லையா, கமல் சாரை வைத்தே படம் எடுத்திருக்காரு அவர். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த டைரக்டர் கமல். அப்ப பரதன் கிட்ட உதவி டைரக்டரா இருந்திருப்பாரு. இவங்க எல்லாருமே வருவாங்க. அதே போல சித்திக் சாருடைய பையனை சித்திக் சார் கதாபாத்திரத்துக்கு நடிக்க வச்சிருக்கிறது அவ்வளவு அழகா பிரமாதமா இருக்கும். இவங்க எல்லாமே மம்முட்டி சார்ல இருந்து எல்லாருமே ஏஐ தொழில்நுட்பத்துல வர்றது கண்ணை உறுத்தாமலும், அதே சமயத்துல 1985 காலகட்டத்தையும் ரொம்ப அழகாவே காட்டி நம்மளை மிரட்ட வச்சிருக்காரு டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். மிகச்சிறந்த படம். சோனி லீவ்லையும் அதை தவிர்த்து ஆகா ஓடிடி தளத்திலையும் இந்த ரேகா சித்திரம் அப்படிங்கிற படம் வந்திருக்கு. நான் ரேகா சித்திரம்னு படிக்காம ஃபர்ஸ்ட் ரேக சித்திரம் அப்படின்னு படித்தேன். ரேக சித்திரம் அப்படின்னாக்க ரேகையினுடைய வரைபடம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன், த்ரில்லரா இருக்கும்ட்டு. ஆனா ரேகா ரேகா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய சித்திரம். சித்திரம்னா இங்க ஒரு ஓவியத்தையோ அல்லது உருவத்தையோ அல்லது கதையையோ அல்லது கலையையோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்கிற ரீதியில டைரக்டர் அப்படி ஒரு டச்சு தலைப்பை கொடுத்திருக்காரு. இந்த படத்துல நீரோட்டமான ஸ்கிரிப்டுக்கு தெளிவான ஒரு இசையும் பிரமாதமான ஒரு பலத்தை கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். நடித்த ஒவ்வொரு நடிகர்களும் அவர்களாகவே ரொம்ப இயல்பாகவே நடித்து நம்மள இன்னும் ரொம்ப கவனம் இருக்கிறாங்க. ரேகா சித்திரம் ஓடிடி தளத்துல வந்திருக்கிற இந்த படத்தை தமிழ்லையும் இருக்கு, பாருங்க. அன்றைய நாள் உங்களுக்கு அடடா சூப்பரான படம் பார்த்தோம் அப்படிங்கிற திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும். வணக்கம்.